தேர்தல் முடிவு குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதை நேரடியாக பார்க்கலாம். அதனால் ஒரு புதுசாக இல்லாத மாநிலத்தில் நுழைஞ்சி ஒரு சாதனை படைச்சி ஆட்சியை பிடிச்சி ஒன்றும் பிஜேபி சாதனை நிகழ்த்தி விடவில்லை. ஏற்கனவே தாங்கள் ஆண்டு கொண்டிருந்த மாநிலத்தில் இழந்த மாநிலத்தை தான் மீட்டிருக்கிறாங்க. அதனால் கர்நாடகத்தில் இழந்த ஆட்சியை மீண்டதன் காரணமாக தென் மாநிலங்கள் முழுவதும் பிஜேபியுடைய செல்வாக்கு கூடிவிடும் என்று எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்க முடியாது. அப்படி நடக்கவும் செய்யாது. ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ கேரளாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ பாண்டிச்சேரியிலையோ இது மாதிரி இப்போ கர்நாடகத்தில் வந்திருக்கலாமே தவிர இந்த மற்ற எந்த மாநிலங்கள்லையும் ஏற்கனவே பேஸ் கிடையாது, ஆட்சியில் இருந்தும் கிடையாது. அதனால் இப்போவும் பேஸ் கிடையாது, ஆட்சிக்கு வரப்போகிறதும் கிடையாது. கர்நாடகத்தில் பேஸ் இருந்தது, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தாங்க, எதிர்க்கட்சியாகவும் இருந்தாங்க. அங்கே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் மாற்றப்படணுங்கிற போது அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இது தென்னிந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு நுழைவுச்சீட்டு வாங்கிட்டாங்க, இனிமேல் எல்லா மாநிலத்திலையும் நுழைய போகிறாங்கன்னு இதை வச்சு கணக்கு போடுவது தவறு. அப்படி நடக்காது, நடக்க முடியாது. கர்நாடக தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் மோடியை முன்னிலைப்படுத்த முடிஞ்சது, ஆனால் காங்கிரஸ் ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்த முடியல. சித்தராமையா நம்பியை இந்த தேர்தலை எதிர்கொண்டார்கள் என்று பாஜக தரப்பில் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. சித்தராமையாவும் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் தொடர்ந்து பின்தங்கி இருக்காரு. இல்லை அதான் சித்தாராமையா ஒரு தொகுதியில் தான் சமுண்டிசுவரில் தான் பின்தங்கி இருக்காரு. இல்லை இன்னொரு தொகுதியில் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் இருக்கார். இப்போதைக்கு பிரகாரம் பட்டு மேலே போயிட்டு வந்துட்டு இருக்கு. சரி, இது வரை அன்ஃபார்ச்சுனேட் தான். சரி, யாராக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கிற ஒரு தலைமை அல்லது முதலமைச்சர் தான் போட்டியிடக்கூடிய தொகுதியில் ஒரு தொகுதியில் போட்டியிட்டாலே ஜெயிக்கணும். 2 தொகுதியில் போட்டிட்டு அதில் பின்னடைவெல்லாம் ஒரு முதலமைச்சர் வர்றதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். வேறு என்ன சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்ன அது கண்டிப்பாக எதிர்வைக்காது. இது மாநிலம் சம்பந்தமான தேர்தல். அந்த மாநிலத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், 30 வருஷம் நடக்கிறது. ஒரு ஆட்சி ஒரு தடவை 5 வருஷம் ஆட்சி இருந்தால் அந்த ஆட்சி திருப்பி வந்ததே கிடையாது. அது ஒரு அடிப்படை. அதனால தான் திருப்பி இப்போ காங்கிரஸ் வராமல் பிஜேபி வந்திருக்கு. கேரளாலையும் அப்படி தான் நடக்குது. ஆனால் பார்லிமெண்ட் வரும்போது பார்லிமெண்ட்டுக்கு இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வரும், காங்கிரஸ் எம்பி கூட வருவாங்க. அதே மாதிரி இந்த தடவை அவங்க ஆட்சிக்கே வந்திருந்தாலும் எம்பி தேர்தல் வரும்போது கண்டிப்பாக காங்கிரஸுக்கு கர்நாடகத்திலே கூட வரும். காவிரி விவகாரம், இந்த தேர்தல் முடியல காவிரி விவகாரம் முக்கிய பங்கு வகித்து நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை இந்த ஓரளவு முக்கிய பங்கு வகித்து பார்க்குறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்? காவிரி பிரச்சனையில் மோடியினுடைய மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்து வருகிறது. இப்போ வெற்றி பெற்றாலும் கர்நாடகத்தில் பிஜேபி ஆட்சி அமைத்த பிறகும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து அவர்கள் துரோகம் தான் செய்ய போகிறாங்க. சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மோடி அரசு நிறைவேற்றாமல் இருந்தது. காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை நிறைவேற்றாமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வந்தார்கள். இப்போது சட்டசபையில் ஜெயித்த பிறகு ஆட்சி வந்த பிறகு அடுத்து வர பார்லிமெண்ட் தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்கப் போவதில்லை. மீண்டும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் தான் செய்வாங்க. அங்கே எம்பி வர்றதுக்காக அந்த முயற்சியில் தான் மத்திய அரசும் சரி மோடி அரசும் சரி கர்நாடகத்தில் இப்போ அமைய போகிற பிஜேபி அரசும் சரி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ய முயற்சிப்பார்கள் என்றே நான் கருதுகிறேன். ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளின் சார்பில் தமிழ்நாட்டுடைய நலனை உரிமைகளை மீட்க, மேலாண்மை வாரியத்தை பெற, உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வைக்க, மத்திய அரசுடைய உத்தரவை கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்த தொடர்ந்து நாங்கள் மக்களோடு சேர்ந்து அடுத்தடுத்த போராட்டங்களில் ஈடுபடுவோம், தொடர்ந்து போராடுவோம். இந்த சூழல்ல தமிழிசை சவுந்தரராஜன் சரி, தமிழ்நாடு சிஎம்ஏ சொல்லியிருக்காங்க பாஜக